Facebookல போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முருகன் மாநாட்டுக்கு ஆதரவாக பதிவுகளுங்க. அதுவும் அண்ணாமலையோட தீவிர ரசிகை என்பதை போல அண்ணாமலை சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை அவர் போட்டிருக்கிறாரு. வானதி சீனிவாசனுக்கு பதிவு போட்டிருக்கிறாரு, வினோத் செல்வத்துக்கு பதிவு போட்டிருக்கிறாரு, அமித்ஷாவுக்கு பதிவு போட்டிருக்கிறாரு. இவ்வளவு ஏன் முருகன் மாநாட்டில் கலந்து கொண்ட பவன் கல்யாணுக்கு கூட ஒரு பதிவை போட்டிருக்கிறார். கோயிலுக்கு மட்டும் இந்துவாக போகாத, வாக்குச்சாவடிக்கு போகும்போதோ இந்துவாக போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை அவர் போட்டிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட மதத்தை வைத்து அந்த வாக்குச்சாவடிக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. பாருங்க, இருக்கிற எல்லா ஆதீனத்தை கூப்பிட்டு மோடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்ல, அதற்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை வம்புழுத்து ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு எல்லாரும் 5 மணிக்கு அகல்வுக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்கிறாரு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி ஆதரவாளரையும் பிஜேபியில இருக்கிறதே கொடூரமான ஆதரவாளரையும் சொல்லி பிரிச்சு பார்க்கலாம். எந்த அடிப்படையிலனா அவங்க ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு வச்சு. இவர் ஆளுநருக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்கிறாருங்க. ஆளுநர் மதுரையில் பங்கேற்ற தெரியுமா யோகா நிகழ்ச்சி, அதை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கேரளாவில் ஆளுநருக்கு ஆதரவாக ஒரு பதிவு வந்துச்சு உயர்நீதிமன்றத்தில், அந்த பதிவை ஷேர் பண்ணி ஸ்டாலினுக்கு தலைவலி அப்படின்ற பதிவை இவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ முழுக்க முழுக்க இவர் ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்கும்போது இவர் மிகப்பெரிய பிஜேபியுடைய ஆள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதுங்க. அப்ப இது